சட்னி இல்லை தொகையல் பார்க்கலாம். இந்த மூலிகை வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன் இல்லை கிட்னி ப்ராப்ளம்ஸ்க்கு இதுக்கு பண்ணுற தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி. இது வச்சு நம்ம தொகையல் இல்லை சட்னி பண்ணி நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசையோடு சாப்பிட்லாம். இதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு 5-6 ரணக்கல்லி இலை, அதுக்கப்புறம் இன்னும் மற்ற தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 2 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, 1 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாமே ஒரு ஆளுக்கு தேவையான அளவு தான் சொல்கிறேன். அப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் தேவைக்கேற்ப உப்பு அண்ட் எண்ணெய். தாளிக்கிறதுக்கு நம்ம இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வறுத்ததுக்கப்புறம் அதில் வெங்காயத்தை போட்டு பூண்டு மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதோட கட் பண்ணால் அந்த இலையும் போட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்கன்னா, தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கினது நம்மளுக்கு அந்த கலர் லேசாக மாற ஆரம்பிச்சிடும். இப்போது அதை அரைச்சிடணும். கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு, அதை அரைக்கிறத எடுக்க மறந்துட்டேன். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தாளிச்சிட்டோன்னா நம்மளோட தொகையல் ரெடி. இதை சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசையோடு போட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஹெல்த்தி ரெசிபீஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.